வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் விகே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ரெசல்மனியா 40யோட ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. இதில் நம்மளுடைய ராக் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதாவது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நம்மளுடைய ராக் சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு கேட்டால் 100% ஒரு புதிய சம்பவத்தை நம்மளுடைய டபிள்யூ பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். நான் நம்மளுடைய டபிள்யூ பிஸ்னஸ்க்காக பல விஷயங்களை ஆனால் இந்த ரெசல்மனியா 40யோட ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸில் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்மளுடைய ரெசல்மனியா 40யோட ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனோடனே நம்மளுடைய செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வரார். வந்து வெல்கம் பண்ணுறாரு. நம்மளுடைய டபிள்யூட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே ஃபேன்ஸ் எல்லாம் செத் ராலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2024 ராயல் ரம்போ அப்படின்னு நம்மளுடைய கோடியை வெல்கம் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துக்கு நம்மளுடைய கோடி வரல. நம்மளுடைய ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸ் வரார். ரோமன் ரைன்ஸ் வந்து ஒரு ஸ்பீச்சாக அவர் பேசுகிறார். பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளுடைய நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு மாதிரி சத்ரோன்ஸ் கேட்க, நான் தான் அங்கே வரணும், இல்லை உனக்கு இன்னும் இங்கே வேணாம் என்ன வேலை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரோமன் கேட்க, ரோமனு சத்ரோன்ஸ் 2 பேரும் கலாய்ச்சிக்கிறாங்க. கலாய்ச்சிக்கிறப்ப நம்மளுடைய ராக் வரார். ராக் வந்தோடனே பேசிக்கிறாங்க. ராக்கு கடைசியில் ரோமனுக்கு சப்போர்ட்டாக நம்மளுடைய ராக் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கப்போ நம்மளுடைய கோடி வரார். கோடி வந்து ஹோல்ட் ஆன் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்ன ஒரு இதாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கோடி கேட்குறாரு. கோடி கேட்டோன்னே நம்மளுடைய ராக் சொல்கிறாரு, அதாவது எனக்கு ரெசல்மனியா 40யில் ரோமன் ரெயின்ஸ் கூட நான் மோதணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கோடி கேட்க, உடனே நம்மளோட ராக் என்ன சொல்கிறாரு, நான் தான் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ராக் சொல்கிறாரு. நம்மளுடைய கோடி சொல்கிறாரு, உங்கள் ஃபேமிலியே சீட்டிங் ஃபேமிலி, நீங்களாம் யாருன்னு தெரியல, நீங்கள் எப்போயுமே சீட் பண்ணி தான் எல்லாத்தையும் மேட்செல்லாம் வின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கோடி வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை சொல்கிறார். உடனே நம்மளுடைய ராக் சொல்கிறார், நாங்களாம் யாரும் சீட் பண்ணல, இந்த டபிள்யூலேருந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இதில் வந்து இந்த பிளட் லைன் அப்படிங்கிற டீமில் நானும் இருக்கேன், அதாவது ரோமனும் இருக்கான், நானும் இருக்கோம். ஏன்னா இந்த பிளட் லைன் டீமு நாங்கள் இருக்கிற வரைக்கும் உடையாது. நீ எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க, சீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீ ரோமன் ரெயின்ஸை கேவலப்படுத்துகிற. ரோமன் ரெயின்ஸை கேவலப்படுத்தினா என்ன நீ கேவலப்படுத்துன மாதிரி தான். ஏன்னா நானும் அவனோட ரத்தம் தான், நானும் அவனோட பிளட்டு தான் அப்படின்னு நம்மளுடைய ராக்கு கேட்டு நம்ம கோடியோட கன்னத்தில் டப்புன்னு அரைஞ்சிட்றாரு. அரைஞ்சு அந்த இடத்துல ஒரு போர்க்களம் ஆயிடுது. உடனே நம்ம செத்லான்ஸ் வந்து கேட்குறேன், நீ எப்போ கோடி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய செத்லான்ஸ் வராரு. உடனே ராக்கு போடா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ராக்கு சொல்கிறாரு. உடனே நம்மளுடைய ரோமனும் சப்போர்ட். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை நம்மளுடைய ரோமனும் ராக்கும் க்ளோஸ், அதாவது பிரதர்ஸ், இணை பிரியாத நண்பர்கள் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. அதாவது உடன்பிறப்புனா நாங்கள் தாண்டா அப்படிங்கிறத நம்மளுடைய ராக்கும் சரி ரோமன் ரெயின்ஸை நிரூபிச்சிட்டாங்க. இனிமேல் ரோமன் ரெயின்ஸும் சரி ராக்கையும் சரி பிரிக்க முடியாது. பிளட் லைன் உடையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உடையிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இதில் இப்போ மிகப்பெரிய ஒரு டவுட் என்னென்னா, ரெசல்மனியா 40யில் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடி மேட்ச் தான் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் கோடி வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி ஆவாரா அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு உதவுற விதமாக நம்மளுடைய ராக் இருக்கார். அதனால் இந்த மேட்ச்சில் நம்மளுடைய கோடி வின் பண்ணுறதுக்கு 100%, 80% கூட வாய்ப்புகள் இல்லை. அதாவது 20% தான் நம்மளுடைய கோடி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னையாவது நம்மளுடைய கோடி நியூ சாம்பியனாக ஆவார் அப்படிங்கிற ஒரு தாட் போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் ரெசல்மனியா 40யில் நடக்கும். அதுக்கப்புறம் நடக்க போகிற பேப்பரியில் இதுலேயே வச்சு நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடக்கும். அதில் வந்து நம்மளுடைய கோடி வின் பண்ணுவார் அப்படின்னு ஒரு தாட் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நடக்கிற சூழ்நிலை பார்த்தா நம்மளுடைய கோடி வந்து இந்த மேட்ச் நடந்தாலும் சரி, அதாவது ரெசல்மனியா 40யில் நடந்தாலும் இந்த மேட்ச்சில் 100% ரோமன் ரெயின்ஸ் தான் அவரோட டைட்டில் இருந்துச்சுன்னா ரிடைன் பண்ண போகிறாரு. ஏன்னா ராக்கோட இன்வால்மெண்டால நம்மளுடைய ராக், அதாவது ரோமன் ரெயின்ஸு அவரோட சாம்பியன்ஷிப்பை அவரே ரிடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸ்டோரி லைன் எப்படி நம்மளுடைய டபிள்யூ கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். இது இல்லாமல் இப்போ நடக்க போகிற எலிமினேஷன் சாம்பரில் கூட நம்மளுடைய டேக் டீம் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரூமர் போய்கிட்டுருக்கு. இது வந்து கன்ஃபார்ம் ஆனாலும் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக்கு இது வந்து நம்மளுடைய செத்லான்ஸும் நம்மளுடைய கோடிக்கான ஒரு டேக் டீம் மேட்ச் நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது எலிமினேஷன் சாம்பரில் டேக் டீம் மேட்ச்சை நம்மளோட டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.